நன்றி சொல்லணும். சரண்யா மாதாஜி, அப்புறம் ராமரங்கினி மாதாஜி, ரெண்டு சின்ன பெண்கள் எங்க நிலையம் வந்திருக்காங்க. ஒரு காலேஜ் படிக்க, ஸ்கூல் படிக்கலாம். பாடுனீங்களாமா? பாடுவாங்க, அற்புதமா பாடுவாங்க. அவர் சொன்னாங்க, நல்லா பாடினா நம்ம மனசு உருகிறது. எவ்வளவு பிலாசபி சொன்னாலும் வரட்டு பிலாசபி அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கலியுகத்துல அவளை மந்தா சுமந்த மத்தி மந்த பாக்கியாக இப்போதைக்காக மந்தமா இருக்கிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. பட் பாடு வந்து எல்லாருக்கும் காது மூலியமா உள்ளத்து வரைக்கும் போய் மயக்கம் வசீகரம் பண்ணும். கிருஷ்ணரே வசீகரம் பண்ணோம். கிருஷ்ணரே வசீகரம் பண்ண நாம சங்கீதம் பண்ணார். கிருஷ்ணரையே நாம சங்கீதம் பண்ணோம். அவர் வேத மந்திரம் ஓதிருக்காங்க. சைத்தன்ய மாமா வரும்போது வேத மந்திரம் சொல்லியிருக்காங்க. ஏன் வேத மந்திரம் சொல்லல? ஏன் ஹரே கிருஷ்ண மாமா சொன்னார்? ஏன் வேற எந்த ஏன் காயத்ரி மந்திரம் சொல்லல? காயத்ரி மந்திரம் சொல்லி பாடிருக்காங்கல்ல, சொல்லக்கூடாதுல கூட. ஏன் ஏன் வந்து அவர் ஏன் சொல்ல முடியுமா? ஏன் ஹரே கிருஷ்ண மாமத்தை சொன்னார்? யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட், ஒரு பிரைஸ் விட்டு கரெக்டா சொன்னேன். Why did he choose Hare Krishna Mahamantra? ஏன் ஹரே கிருஷ்ண மாமத்தை தேர்ந்தெடுத்து பாடினார்? டியூன் இருக்கு, ஹரே கிருஷ்ண மாமத்தை எந்த டியூன்ல வேணா பாடணும். ஏன் தெரியுமா? ஏன் ஹரே கிருஷ்ணன் சிம்பிளா ராமாராமான்னு சொல்லியிருக்காங்க. என்னமா பக்தியில உருவாக்கு. ஓகே, அதான் முக்கியமான காரணம். அவங்க ஏதாவது பிரசாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. கையில கிஃப்ட் இல்ல. என்ன தெரியுமா? அது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் பத்ம புராணத்துல. இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் ரொம்ப பேசுறேன், ஒவ்வொரு மைக்கு கூட பேசிட்டே போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹரே கிருஷ்ண மாமந்திரம் இருக்குல்ல, அது ஒரு சிந்தாமணி கல் மாதிரி. நீங்க கிருஷ்ண நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னமான கிடைக்கும்? தர்மம், மந்தம், காமம், மோட்சம் கிடைக்கும். மோட்சத்துக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அது பேர் என்ன? மோட்சத்துக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? பிரேமம். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் மேல பிரேமத்துல இருந்தாரு. ராதாராணி பாவத்தை இருக்கிறதுனால அவர் தன் மேலே பிரேமத்துல இருந்தாரு. ஓகே, நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக நித்திய முக்தோ பூர்ண சுத்தோ அபிநத்மா நாம நாமினோஹோ. அவங்க சொன்னாங்க, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணத்துக்கு வித்தியாசம் கிடையாது. நம்மளுக்கு இப்ப புரியாது, அதான் உண்மை. அதனால கிருஷ்ணர் பேர் சொன்னதுனால, கிருஷ்ணர் அதுல பிரதிபலிக்கிறதுனால நம்ம மனசு உருகிறது. கிருஷ்ண பேர் சொல்லும் போது கிருஷ்ணர் இருக்காரு நம்ம நாட்டுல நித்தியம் ஆடுறாராம். நல்லா மனப்பூர்வமா சொன்னா நித்தியம் ஆடுறாரு. கிருஷ்ணன் நாட்டுல நித்தியம் ஆடும் போது உள்ளம் உருகுமா உருகாதா? உள்ளம் உருகுதையா, அது உருகும், கண்டிப்பா உருகும். அதனால இப்ப வந்து தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா, இன்னும் கொஞ்சம் விஷயபூர்வமா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லக்கூடியவர் பரமேஸ்வர் பிரபு. வி இன்வைட் பரமேஸ்வர் பிரபு டு கிவ் a short speech on இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். இது எதுக்கு இந்த பகவதா கிளாஸ் இங்க நடத்துறோம், அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பிரபு சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்த கோடிகளுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். இதுல முதல் முறையாக இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இந்த சத்சங்கத்துக்கு தயவு செய்து கையை உயர்த்துங்க. 15 வயசு 18. ரொம்ப மிக மிக அன்புடன் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஒரு வாரத்துக்கு இல்ல, பிரபு சொன்ன மாதிரி தொடர்ந்து எல்லா வாரங்களுக்கும் வர மாதிரி வரவேற்கிறோம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேது யத்கிருபா கமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தமாதம் ஸ்ரீ சைத்தன்ய மகாவிஷ்ணுவாய கிருஷ்ண பிரேட்டாதி ஸ்ரீ ஜெயபிரகாஷ் சுவாமி நமஹாச்சர்பதான கௌரவதா ராமராய நகர கிராமசாரி. ஹரே கிருஷ்ண. நம்ம அன்றாடம் பல வேலைகளை செய்யணும். பல வேலைகளுக்கு இடத்துல பக்திகளை செய்யணும். ஒவ்வொருத்தருடைய பக்தியும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கலாம். ஆனா பிரபாத் வந்து சொல்லக்கூடிய பக்தி நிலைங்கிறது விசேஷமான காரணம் என்னன்னா, இந்த யுக தர்மத்திற்கு எது வேணுமோ அதை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு. அதனால இந்த பக்தி தொண்டுங்கிறது ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண பக்தி இயக்கத்துல. அதனால இங்க வந்திருக்கிறவங்க அனைவருமே பக்தியில மேலும் மேலும் முன்னேறி பகவானுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். முதல் கண் வழக்கமா. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த இடம் கொடுத்த
பெருந்தன்மையுடைய பல பக்தர்களை பத்தி 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு அப்புறம் நம்ம கீதையில 1-2 விஷயங்களையும் பார்த்துட்டு அதோட பூர்த்தி பண்ணலாம். ஏன்னா பொதுவாகவே கீதையில கண்ணன் என்ன சொல்றான்னா, அதிஷ்டானம், ஹரே கிருஷ்ணா, அதிஷ்டானம் ததா கர்த்தா கர்ணம் செய்வ பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அதிஷ்டானம், அதிஷ்டானம்னா இடம். இந்த இடத்தை கொடுத்தது யாரு? ஸ்ரீமான் சேது மாதவன் பிரபு. இடம் கொடுக்கறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க, மனசுல பெரிய இடம் இருந்தோட இடத்த கொடுக்கணும். இதை மறக்கவே முடியாது. அதுல அவருடைய பெருந்தன்மைக்கு இன்னொரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அவருடைய பேர்ல வந்துருக்கு. எப்படி ராமாயணத்துல சேது பந்தனும் அதே போல இந்த சேது மாதவன் என்ன பண்றாரு? பந்தமா இருக்கு. எங்க சேது பந்தனா இருக்கு? எதுக்கு? இஸ்கான் அங்க இருக்கு. எங்க? ஈசியால இருக்கு. அது முதல் வாக்கத்துக்கு இருக்கு ஒரு பாலத்தை அமைக்கப்படும். அதனால அவருக்கு என்றென்றும் நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம்னா கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு பல பேர் இருக்கலாம். ஆனா இடத்தை கொடுத்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஸ்ரீமான் கோவிந்தராஜன், இவங்கெல்லாம் பெரும் அவசியமான பக்தர்கள் நமக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க. பொதுவாகவே பிரச்சாரம் பண்றவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எல்லா சாஸ்திரங்களும். அது குறிப்பாக விரஜபூமியில இருக்கக்கூடிய கோபிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சாரம் பண்றவங்க பத்தி எப்படி நம்ம ஸ்ரீமான் ஸ்ரீதர் ஷாம் பிரபு எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. பல விஷயங்களை சுருக்கமா சொல்லிட்டு அழகா இருக்கு சார். அதே போல ஒவ்வொருத்தருமே நம்ம இதுக்கு பங்கு வகிக்கிறோம். அதே போல செட்டியாரகரத்துல அந்த மாதாஜி, இதை போல நிறைய பேர், இவங்க எல்லாருக்குமே கோபிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவக்கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபீரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாதத்தம். அதுக்கப்புறம் கடைசியில வார்த்தை ரொம்ப முக்கியம். பூமி கிருணந்தியே பூரிதா ஜனாக. இந்த பூரிதா ஜனாகங்கிறத பிரபுபாத் என்ன சொல்றாரு ஆங்கிலத்துல? மெக்னானிமஸ் அப்படிங்கிறார். மெக்னானிமஸ்னா மிகுந்த பரந்த மனமுடையவர்கள். ஏன்னா பரோபகாரம் தான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல குறிப்பாக